அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல கவுன்சிலிங் ரிலேட்டடான நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ பார்த்துட்டு வரோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்க மறந்துட வேண்டாம். நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு நம்ம சித்தா ஸ்காலர் ரிலேட்டடா தெரியாத நபர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு ஈவென்ட்ஸ்ல 2 விஷயம், கரண்ட் ஈவென்ட்ஸ்ல 2 விஷயம். அதாவது நியூஸ் அண்ட் ஈவென்ட்ஸ்ல ரிப்போர்ட்டிங் ரூல்ஸ் ஃபார் ரவுண்ட் 2. ரவுண்ட் 2ல யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, யாருக்கெல்லாம் அலர்ட் ஆகல, நீங்கள்லாம் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கூட அலர்ட் ஆனவங்க என்ன செய்ய வேண்டியிருக்கும், அலர்ட் ஆகாதவங்க அடுத்து என்ன செய்யணும், அலர்ட் ஆகி எனக்கு விருப்பம் இல்லை சார் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அல்லது அலர்ட் ஆகிடுச்சு நான் போய் ஜாயின் பண்ண விரும்பலை பட் நான் வந்துட்டு ஸ்டேட்டில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்படி டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த சினேரியோவில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் வந்து உங்களுக்கு கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து லிங்க் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்களா, ரிப்போர்ட் பண்ணலையா, நீங்கள் என்ன ஆப்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெளிவாக எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது ரேங்க் நம்பரை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக ஈஸியாக நம்ம வந்து எடுத்துடலாம். ஸோ ரேங்க் நம்பரை பாருங்கள், ஆல் இண்டியா ரேங்க் நம்பரை மட்டும் பாருங்கள், வேறு எந்த ரேங்க்கும் நீங்கள் பார்க்காதீங்க. இதை வச்சு பார்த்து தான் நம்ம வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ண வேண்டியிருக்கோம். ஸோ அதனால் கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், கிடைக்காதவங்களுக்கு இன்னும் அடுத்ததில் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் கூடவே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட், இதுதான் நான் அன்றைக்கி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது 26/9/2024 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் ரவுண்ட் 2 வந்து நேற்றைக்கு ஈவினிங் அப்லோட் ஆச்சு. ஸோ கூடவே அந்த பிஃபோர் ப்ரொசீடிங், அதாவது நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத தான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் 2க்கான ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங் டைம் ஷெடியூல் அப்படின்றது காலேஜில் போய் எந்த இன்ஸ்டியூட்டில் இதாக இருக்கோ, ஸோ அவங்க 27/9/24 காலை 11 மணிலேருந்து ஐ மீன் 3ஆம் தேதி 10வது மாதம், அதாவது செப்டம்பர் 3ஆம் தேதி ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒரு 7 டேஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நிறைய நபர்கள் இன்றைக்கி நிறைய கால் பண்ணி, சார் எனக்கு வந்து தெலுங்கானாவில் ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு, ஹோமியோபதி கவர்மெண்ட் கிடச்சிருக்கு, ஸோ இங்கே போய் ஜாயின் பண்ணணுமா வேண்டாமா, நான் வந்து ஸ்டேட்லேயே திரும்ப எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேரோட வியூஸ் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கான க்ரைட்டீரியாக்கான ஒரே ஆன்சர்ஸ் உங்களுக்கு தெளிவாக நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அது மட்டும் தெளிவாக கிளாரிஃபை பண்ணிவிட்டு முடிவு பண்ணிப்போம். சரி, இப்போது ஒரு கேண்டிடேட்டுக்கு அலாட் ஆகிடுச்சு, எனக்கு திரும்பவும் அப்கிரேடட் ஆக விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதுக்கான க்ரைட்டீரியாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கண்டிஷன்ஸ் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். கண்டிஷன், நான் வந்து R2 ஜாயின், எனக்கு அலர்ட் ரவுண்ட் 2ல் அலர்ட் ஆகிடுச்சு, நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் போய்ட்டு தாராளமாக அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கன்றது தான் இதில் உள்ள ஒரு டைரக்ஷன். அண்டு கூடவே கேண்டிடேட் ஹூ விஷ் டு ஜாயின் R2 அலாட்டட் இன்ஸ்டியூட், R2ல் நான் ஜாயின் பண்ணுறதுன்னு எனக்கு விருப்பம் தான், பட் இருந்தாலும் நான் வந்து எனக்கு அந்த காலேஜ் தான் வேணும், அப்போ நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கான இது கொடுக்கலாமான்னு கேட்டால் அதுக்குள்ள ப்ரொசீஜர், காலேஜில் வில்லிங்னஸ் டு அப்கிரேடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மோ அல்லது நீங்களாக ஒரு லெட்டர் டைப் பண்ணி அங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பண்ணிங்கன்னா இந்த க்ரைட்டீரியா ஃபில் ஆகிடுவீங்க. சார் எனக்கு வந்து நான் வந்து எனக்கு ரவுண்ட் 1லேருந்து எனக்கு ஒரு அப்கிரேட் ஆச்சு, அதாவது ரவுண்ட் 2, அதாவது ரவுண்ட் 1ல் எனக்கு செலக்ட் ஆச்சு, பட் நான் வந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேடேஷனுக்காக நான் வந்து ஒரு காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ரவுண்ட் 1ல் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் ரிப்போர்ட் பண்ணிங்களோ அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ரவுண்ட் 2ல் உங்களுக்கான ஆன்லைன் ஆர்டரை வந்து ரிலீவிங் ஆர்டர் லெட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதை போய் R2 அலாட்டட் இன்ஸ்டியூட்ஸில் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இதுதான் வந்து அவங்களோட விஷயமாக சொல்லியிருக்காங்க. அதாவது கெட் ஆன்லைன் ஜென்ரேட்டட் ரிலீவிங் ஆர்டர் ஃப்ரம் R1 ஜாயின்ட் இன்ஸ்டிடியூட்டு. ஸோ ஐ மீன் R1 இன்ஸ்டியூட்லேருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து ஒரு டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும், அலாட்மெண்ட் லெட்ரு. அதன் பிறகு உங்கள் இன்ஸ்டியூட்லேயும் R1 ஜாயின்ட் இன்ஸ்டியூட்லேயும் போயிட்டு ஒரு ஜென்ரேட்டர் ரிலீவிங் ஆர்டர், அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டேன் அப்படின்ற ஒரு ஆர்டரை இமீடியட்டாக வாங்கிட்டு அதை கொண்டு திரும்பவும் R2 ரவுண்ட் 2ல் இப்போ ஒரு காலேஜ் கிடச்சிருக்குல்ல அதில் போயிட்டு கொடுத்துருங்க. இதுதான் ப்ரொசீஜர். ஒரு சிலவங்க மிஸ் வேண்டாம் சார் நான் பாளையங்கோட்டை போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டு பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களாம் இந்த ப்ரொசீஜர் தான் பண்ணணும். கேண்டிடேட் டு நாட் விஷ் டு ஜாயின் R2 அலாட்டட் சீட்ஸ். சார் R2ல எனக்கு அலாட் ஆகிடுச்சு பட் நான் ஜாயின் பண்ண விரும்பலை அப்படின்னா, அதாவது நீங்கள் ரிப்போர்ட்டே பண்ணலை, இந்த கேஸ் ரிப்போர்ட் டு நாட் விஷ் டு ஜாயின் இன் R2 அலாட்டட் சீட் இஃப் நாட் ஜாயின்ட் 5 மணிக்குள்ளே 3ஆம் தேதி 10வது மாதம் நீங்கள் ஈவினிங் 5 மணிக்குள்ளே போய் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்களோட கவுன்சிலிங் ஃபீஸ் ஆனது ஃபோர்ஃபீட் செய்யப்படும். கூடவே நீங்கள் சார் இல்லை சார் எனக்கு வந்து அடுத்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசை இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆஸ் பர் த எலிஜிபிலிட்டி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நியூவாக திரும்பவும் அந்த 20,000 கட்டி திரும்பவும் ஃப்ரெஷ்ஷான ரெஜிஸ்ட்ரேஷன்
பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் ஜாயின் பண்ண மாட்டேன், ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கான ஒரு ஆன்சர். கூடவே சார் கேண்டிடேட் டு நாட் விஷ் டு ஜாயின் த அப்கிரேடட் R2 சீட்ஸ். சார் நான் வந்து ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு காலேஜ் கிடச்சிது. சரி ரவுண்ட் 2ல் நான் ஒரு காலேஜ் அப்கிரேடேஷனுக்காக கேட்டிருந்தேன். அந்த காலேஜ் கிடைக்காம வேறு காலேஜ் கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த சமயத்தில் நீங்கள் திரும்பவும் முன்னாடியே R1ல் செலக்ட் ஆன, R1 மீன்ஸ் ரவுண்ட் 1ல் செலக்ட் ஆன காலேஜஸ்க்கு திரும்பவும் போக முடியாது. R2ல் செலக்ட் ஆன காலேஜஸ் தான் போகணும். பட் உங்களுக்கு அங்கே போக விருப்பம் இல்லை அப்படின்னா 3ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலன்னா ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட் ஆகும். ஃபர்தர் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பவும் நியூவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கவுன்சிலிங் ஃபீஸை திரும்பவும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான். ஃபர்தர் கேண்டிடேட் மஸ்ட் ஒபிடைன் ஆன்லைன் ஜெனரேட்டிங் ரிலீவிங் ஆர்டர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். எந்த காலேஜில் நீங்கள் இது பண்ணீங்களோ ஸோ அங்கேருந்து இல்லை ஆன்லைனே நீங்கள் வந்து அந்த ரிலீவிங் ஆர்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கோ ஃப்ரம் த ப்ரீவியஸ் ஜாயின்ட் இன்ஸ்டியூட்ஸ் அங்கே எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் வாங்கிடணும். ஆன்லைன் ரிலீவிங் ஆர்டரையும் வாங்கி வச்சுக்கிறது சேஃப்டின்னு சொல்கிறாங்க. சரி, ரூல்ஸ் ஃபார் R2 ஜாயின்டு கேண்டிடேட்ஸ். கேண்டிடேட் ஜாயின் த R2 allotted upgraded seats or later do not wish to retain the joined R2 seats. அதாவது ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்கிரேட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க, அல்லது பின்னாடி நான் வந்து இதை வேண்டான்னு சொல்ல நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கேண்டிடேட் விஷ் டு எக்ஸிட் ஃப்ரம் R2 allotted seat. உங்களுக்கு வந்து அதாவது நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். பட் ஆனால் இன்னொரு வாய்ப்பும் தராங்க. எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் ஒரு 5/10/2024 வரைக்கும் தராங்க. நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகலாம். ஆனால் நீங்கள் வந்து கம்ப்ளீட் ஃபீஸ் வந்து ஃபீச்சர் பண்ண வேண்டியிருக்கும். சரியா? ஸோ அது எதுக்காக அந்த டேட்னா 3 நாள் ரவுண்ட் 3 வந்து கமெண்ட்ஸ் ஆகிறதுக்கும் 3 நாளைக்கு முன்னாடி உள்ள டேட் அது. சரியா? ஸோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் எலிஜிபிள் ஃபார் இந்த ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரவுண்ட் 2ல் நான் வந்து வெளியே வர்றதுனாலையோ அல்லது அப்கிரேட் சீட்டில் எடுக்காதனாலையோ என்னால் அடுத்தடுத்த ஃபேஸ் அட்டன் பண்ண முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ரவுண்ட் 3ல் தான் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் இஷ்யூன்றது இருக்குது. சரியா? அதனால் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கிறது அட்டன் பண்ணலாம். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத திரும்பவும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா, அடுத்த ஃபேஸ் நடக்கும், ஜாயின் பண்ணணும், R3க்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா. அடுத்த க்ரைட்டீரியா, கேண்டிடேட் நான் வந்துட்டு R2 அட்மிட்டட் சீட்ஸில் ஃபோர்ஃபிட் பண்ணிட்டேன். எக்ஸாம் அதாவது 5ஆம் தேதிக்கு முன்னாடி பண்ணுறவங்களுக்கு ஒரு விதம், 5ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும், தட் இஸ் பீரியட் ஆஃப் 3 days பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ரவுண்ட் 3யோட ரிசல்ட் வர்றதுக்கும் 3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து வரீங்க. இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா ஸ்டேட் லெவலில் கவுன்சிலிங் அதாவது அட்டன் பண்ணலாம். பட் அடுத்த ஃபேஸில் நீங்கள் வந்து AACCCயில் எந்த விதமான கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண முடியாது. அதுதான் இதில் உள்ள க்ரைட்டீரியா. அதாவது 5ஆம் தேதி முன்னாடியே சேஃபாக நீங்கள் வந்து ஃபைனல் டெசிஷன் பண்ணிடணும். 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் 16ஆம் தேதி வரைக்கும் இழுத்துட்டு போனீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் AACCCயில் வெளியே வந்துக்கலாம். பட் ஆனால் அடுத்தடுத்த ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. AACCCயோடது ரவுண்ட் 3 போக முடியாது. ஸோ உங்களோட ஃபீஸ் வந்து ஃபீச்சர் ஆகிடும். பட் இன்னொரு ஃபைனல் இது என்னென்னா, ஸ்டேட் லெவலில் கவுன்சிலிங்க்கு எந்த விதமான பாதிப்பும் இதனால் கிடையாது. R3ல் தான் உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங், எந்த விதமான கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க, கிடச்சி நீங்கள் போகலாம். ஸோ அது ஒரு சீரியஸான ஒரு இது இருக்குது. ரவுண்ட் 3ல் நம்ம பார்த்து தான் பண்ணணும். சரியா? அதனால் என்னென்னா, ரவுண்ட் 3 ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்கன்னு நினச்சா இது கிடச்சா போவேன் அப்படின்ற மாதிரி செலக்டபுளான காலேஜ் போடுங்க. சரியா? சரி, இதுக்கு அடுத்தது, இஃப் நாட் அப்கிரேடட். சார் நான் அப்கிரேடேஷன் கொடுத்தேன் சார், R1ல் அட்மிட் ஆகிடுச்சு எனக்கு, பட் நான் R2வில் ஏதாவது அப்கிரேடேஷன் கொடுத்தேன், எனக்கு அப்கிரேடேஷன் காலேஜ் கிடைக்கல சார் அப்படின்றப்ப நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், R1 ஜாயிண்ட் கேண்டிடேட் வில் பி ட்ரீட்டட் அஸ் R2 ஜாயிண்ட் கேண்டிடேட் ஃப்ரம் த டேட். இந்த டேட்லேருந்து நீங்கள் அதே காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்ற இதை வந்து அது எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ R1 ஜாயிண்ட் கேண்டிடேட் வில் பி ட்ரீட்டட் அஸ் R2 ஜாயிண்ட் கேண்டிடேட் ஃப்ரம் த டேட் ஆஃப், அதாவது நீங்கள் அப்கிரேடேஷன் கொடுத்துருந்ததுனால நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ண கேண்டிடேட்டாக இல்லாமல் R2வில் ஜாயின் பண்ண கேண்டிடேட்டாக அவங்கள கன்சிடர் பண்ணி அதே இதை வந்து ஃபைனலைஸாக எடுத்துப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் கேண்டிடேட் ஹூஸ் R1 ஜாயின்ட் சீட் ஹாவ் நாட் பீன் அப்கிரேடட் டு R2 அண்ட் விஷ் டு ரீட்டைன் R1 ஜாயின்ட் சீட் அப்படின்றப்போ கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஃபில் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் டியூரிங் R3. ஸோ நீங்கள் R3யில் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் வந்து பண்ணாதீங்க, அதே சாய்ஸஸ் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதான் அவன் சொல்லியிருக்கான். ஃப்ரெஷ்ஷாக எதையும் ஃபில் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படின்றாங்க. ரைட்டா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக நம்ம அடுத்ததில் பார்த்துப்போம். ஸோ கேண்டிடேட் ஹூஸ் R1 ஜாயின்ட் சீட் நாட் பீன் அப்கிரேடட். R1ல் ஒன்று ஜாயின் பண்ணிங்க, அப்கிரேடேஷன் கொடுத்தீங்க. ரைட்டா? அதன் பிறகு விஷ் டு ரீட்டைன் த R1 ஜாயின்ட் சீட், திரும்பவும் அதையே நீங்கள் ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கும் போது
கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் நாட் டு ஃபில் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் டியூரிங் R3. நீங்கள் ஃப்ரெஷ் சாய்ஸஸ் எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறான். பட் இந்த இடத்துல ஒரே ஒரு கிளாரிட்டி மட்டும் நமக்கு இல்லாமல் இருக்குது. நீங்கள் அடுத்ததில் பார்ட்டிசிபேட் பண்ணணுமா வேண்டாமன்றதை ஒரு தெளிவு பண்ணலை. ஸோ அதை நம்ம AACCCயில் கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். சரி, நாட் அப்கிரேடட் R1 கேண்டிடேட், எனக்கு அப்கிரேட் ஆகலை, பட் who hold R1 seat and want to upgrade their seat during R3. R3யில் நான் வந்து R1ல் வந்து அப்கிரேட் ஆகலை, பட் R3யில் அப்கிரேட் ஆகுமான்னு கேட்டால் பை ஃப்ரெஷ் சாய்ஸஸ் ஃபில் பண்ணி அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இன்னும் போக போக நிறைய கிளாரிஃபிகேஷன்ஸ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். கேண்டிடேட் ஹூ சீட்ஸ் நாட் பீன் அப்கிரேடட் ஃப்ரம் R1 to R2 ஆகலை உங்களுக்கு. அதே மாதிரி do not wish to retain R1 joint seat after the publication of R2 result. ஸோ இதில் என்னென்னா, நம்ம முன்னாடி ஒரு க்ரைட்டீரியா சொல்லியிருந்தோம்ல, இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 5ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா ஃபீஸ் வந்து ஃபோர்ஃபீட்டர் ஆகிடும். 6ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதிக்குள்ளே ஆனீங்க அப்படின்னா ஃபோர்ஃபீட்டர் ஆகிடும், எக்ஸிட்டும் ஆகிடலாம். ஆனால் உங்களுக்கு AACCCயில் எந்த விதமான ஃபர்தர் கவுன்சிலிங்கும் அட்டன் பண்ண முடியாது. இதுதான் இந்த க்ரைட்டீரியாக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அதனால் இது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கேண்டிடேட் எக்ஸிட் ஃப்ரம் த R2 அட்மிட்டட் சீட்ஸ், R2வில் கிடச்ச சீட்டில் நீங்கள் எக்ஸிட் ஆகணும் 17ஆம் தேதிக்கு மேலே, அதாவது R3யோட ரிசல்ட் வந்த பிறகு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக அதை நோட் பண்ணுங்கள். கேண்டிடேட் எக்ஸிட் ஃப்ரம் R2 சீட்ஸ். சார் ஒருவேளை எனக்கு MBBS ஏதாவது கிடச்சிருச்சு, BDSயில் இந்த காலேஜ் கிடச்சிருச்சு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா மேபி உங்களோட ஆப்ஷன்ஸ் ஓகே. பட் திரும்பவும் நீங்கள் வந்து அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் ஸ்டேட்டில் கூட எந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது. தெளிவாக போட்டிருக்கான். 17th பிறகு நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா, இங்கேருந்து எக்ஸிட் ஆகிட்டீங்க அப்படின்னா 17th பிறகு, ஏன்னா அந்த சீட் வேறு யாருக்குமே யூஸ் பண்ண முடியாது, புரியுது இல்லையா? ஸோ அப்படி அது வந்து நிறையா வந்து இதை உண்டாக்கும். அதனால் அவங்களே தெளிவாக ineligible ஃபார் AACCC UG கவுன்சிலிங், ஸ்டேட் UG கவுன்சிலிங் அப்படின்னு தெளிவான ஒரு டீட்டெயிலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ஒரு முறை கிளாரிட்டியாக இன்னொரு முறை திரும்ப கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு அவுட்லைன் உங்களுக்கு நல்லாவே புரியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அன்டில் வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.